மாநகராட்சிக்குட்பட்ட திருத்தங்கல் பகுதியில் உள்ளது செங்குளம் கண்மாய். சுமார் 36 ஏக்கர் பரப்பளவில் செழித்து வளர்ந்த இந்த நீர்நிலையானது அப்பகுதியின் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றாகும். ஆனால் கடந்த 20 வருடங்களாக கழிவுநீர் மற்றும் குப்பைகளால் மாசுபட்டு நிலத்தடி நீர் செறிவூட்டலுக்கு முற்றிலும் பயனற்ற ஒரு சாக்கடை குட்டையாக மாறியது. அதிலிருந்து வரும் கடும் துர்நாற்றம் அப்பகுதி மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் சுற்றுப்புற சுகாதாரத்தையும் பெரிதும் பாதித்தது. இதனை மீண்டும் மறுசீரமைப்பு செய்து பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அரசன் அசோகன் அவர்கள் ஜூன் 9, 2024 விருதுநகர் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி மற்றும் வழிகாட்டுதலுடன் சிவகாசி பசுமை மன்றத்தின் ஒருங்கிணைப்பில் ஹட்சன் அக்ரோ ஃபுட்ஸ் நிறுவனத்தின் அறக்கட்டளையான ராஜா KSP கணேசன் தொண்டு நிறுவனத்தின் நிதி பங்களிப்பு சுமார் 1,25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செங்குளம் கண்மாயின் மறுசீரமைப்பு பணிகளை துவக்கி வைத்தார். முதற்கட்ட பணியாக 1.5 ஏக்கரில் பரவியிருந்த சுமார் 992 யூனிட் குப்பைகள் அகற்றப்பட்டன. பின்னர் 1.75 கிலோமீட்டர் நீளமுள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. மேலும் கழிவு நீர் மற்றும் சேறுபடிவுகள் முற்றிலுமாக அகற்றப்பட்டு ஈரநிலங்கள் புத்துயிர் பெறத் தொடங்கியது. சுமார் 4 மாதங்கள் நடைபெற்ற இந்த தீவிர மேம்பாட்டு பணிகளுக்கு பிறகு 2024 செப்டம்பர் மாதம் திருத்தங்கல் செங்குளம் கண்மாய் மீண்டும் புத்துயிர் பெற்றது. கழிவு நீரும் குப்பை கூடங்களுமாக இருந்த இடம் இன்று பல உயிர்களுக்கும் சுத்தமான நீரை வழங்கக்கூடிய பசுமை நிறைந்த நீர் ஆதாரமாக மாறியுள்ளது. இதனால் மழைக்காலங்களில் அதிகளவு நீர் சேமிக்கப்பட்டு திருத்தங்கல் பகுதியின் நிலத்தடி நீர்மட்டம் உயரும்போது அப்பகுதி மக்கள் பல வருடங்களாக எதிர்கொண்டு வந்த குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இந்த நீர்நிலை மீட்பு இனி வரவிருக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் இதன் மகத்தான பயன் சென்றடையும் என்பதனை உறுதி செய்கிறது. முப்பது வருஷமா தூர் வராம இருந்ததுன்னா 20 வருஷம் 30 வருஷமா இதுல விவசாயமே யாருமே பண்ணல. கொஞ்சம் ஸ்மெல் வரணும், இந்த கொசு தொல்லை, இந்த சாக்கடை எல்லாம் உள்ள கலந்துருந்துச்சு. இந்த ஒரு வருஷம் தூர் வாரி பண்ணிட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. மழை நீரை சேமிக்கிறதுக்கு கம்மாயை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எம்எல்ஏ அசோக்குமார் நல்லா பண்றாரு. நான் அவரு சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களுக்கும் திருப்தியா இருக்கணும் நான் நினைக்கிறேன்.